நடிகர் ரஜினிகாந்த் கிட்ட விஜய் அவர்களுடைய 100 நாள் ஆட்சி எப்படி இருந்துச்சுன்னு கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதில் தான் இப்போ சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. ஏன்னா விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சதுலேருந்து ரஜினி அவர்களுக்கு அது பிடிக்கல, பொறாமையில் இருக்கிறாரு அப்படின்ற பேச்சுக்கள் சமூக வலைதளங்களில் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கு. அவர் மட்டுமே இல்லாமல் மற்ற கட்சிகளுமே பொறாமையில் இருக்காங்க, அவருடைய ஆட்சியை கவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே திட்டம் தீட்டிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளுமே இன்னைக்கு வரைக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா யாருமே எதிர்பார்க்காத வகையில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் முதல் தேர்தலையே வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிட்டாரு. ஏன்னா திமுக அதிமுக இவங்க 2 பேருமே தான் மாறி மாறி ஆட்சிகளை அமைச்சிட்டு வந்தாங்க. ஆனால் புதுசாக உள்ள தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பாக ஆட்சியை பிடிக்காது, வேணா 1-2 தொகுதிகளில் வின் பண்ணும், அதுக்கு கூட வாய்ப்புகள் கம்மி, விஜய் அவர்களே அவருடைய தொகுதியில் வின் பண்ணுறது கஷ்டம் அப்படின்ற விமர்சனங்கள் இவருக்கு அந்த கட்சி ஆரம்பித்து தேர்தல் பிரச்சார நேரத்தில் அந்த விமர்சனங்களை சந்திச்சார். ஆனால் எல்லாரும் வாயுமே அடைக்கக்கூடிய செய்யக்கூடிய வகையில் இவர் எதிர்பாராத விதத்தில் அதிக தொகுதிகளை வின் பண்ணி இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கார். அதிக தொகுதிகளை வின் பண்ணாலுமே பெரும்பான்மை இல்லாததால் மற்ற கட்சியினரோட அந்த கூட்டணியோடு தான் இன்னைக்கு ஆட்சி அமைச்சிருக்காரு. பட் இப்படி இருந்தாலுமே 100 நாட்கள் கடந்து சிறப்பாக செயல்பட்டுட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான விமர்சனங்களை வச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் திமுக அதிமுக இவங்க 2 பேரும் தான் மாறி மாறி தமிழகத்தை ஆட்சி பண்ணிட்டு வந்தாங்க. இவங்க தமிழக வெற்றி கழகத்தோட ஆட்சி சரியா இல்லை, எதுவுமே சரியா பண்ண மாட்டாங்க, சட்டம் ஒழுங்கு சரியா இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டு முன் வச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் மற்ற கட்சிகளை குறை சொன்னார். அவர் தேர்தல் பிரச்சார சமயத்தில் மற்ற கட்சிகளை குறை சொன்னார். ஆனால் இவர் இப்போ ஆட்சிக்கு வந்துட்டாரு. ஆனால் இவருடைய ஆட்சியிலையுமே இன்னுமே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஒரு பக்கம் கொலை கொள்ளை, அதுக்கப்புறமா பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை, இந்த மாதிரி சம்பவங்களும் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டு இன்னைக்கு வரைக்கும் முன் வச்சுட்டு இருக்காங்க. இதுல நம்ம கவனிக்க வேண்டியவர் தான் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள். இவர் ஆரம்பத்தில் நான் கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொன்னாரு. சொன்ன உடனேயே அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே இந்த கட்சிக்காக வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஓகே, நமக்கு இந்த போஸ்டிங் கிடைக்கும், நம்ம இந்த ஒரு தலைவர் பதவியில் இருப்போம், நம்ம அதுக்கு கீழே இருப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே இமேஜினேஷனில் இருந்தாங்க. அந்த கட்சிக்கான வேலைகள்லையுமே ஈடுபட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் இவர் நான் தேதி பின்னர் அறிவிப்பேன், கட்சி அரசியலுக்கு வருவது உறுதி, தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படிங்கிறது இவர் சொல்லிக்கிட்டே இருந்தார். ஆனால் ஒரு கட்டத்தில் யாருமே எதிர்பார்க்காத வகையில் எனக்கு உடல்நலம் சரியில்லை, அதனால நான் அரசியலுக்கு வரல அப்படின்னு பேக் அடிச்சுட்டாரு. இதை அவங்களுடைய ரசிகர்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தருமே ராப்பகல வேலை பார்த்தாங்க. ஏன்னா கட்சி ஆரம்பிக்க போறாரு, நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் கட்சி ஆரம்பிக்க போறாரு, கண்டிப்பா நமக்கு நல்ல பதவி கிடைக்கும், நம்மளுமே அரசியல் நல்ல எதிர்காலத்தை எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கலாம், கண்டிப்பா நம்மளுமே போட்டியிட்டு ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு போகலாம் அப்படின்ற நினைப்புல நிறைய பேர் இருந்தாங்க. பட் ஆனா அவர் அரசியலுக்கு வரல அப்படின்னு சொல்லி பேக் அடிச்சுட்டாரு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடியே தன்னுடைய ரசிகர்கள் மன்றம் மூலமா நிறைய நலத்திட்ட உதவிகளை செஞ்சுட்டு வந்தாரு. அது அரசியலுக்கான அடித்தளம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. படிப்படியா அந்த ரசிகர் மன்றத்தை விரிவுபடுத்தி கட்சியோட பெயரை அறிவிச்சாரு. ஸோ இதனால விஜய் அவர்கள் நான் அரசியலுக்கு வந்துட்டேன், இதுக்கப்புறம் படம் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அவருடைய கடைசி திரைப்படம் ஜனநாயகன். இப்படி இருக்கிறப்போ தேர்தல் பிரச்சாரத்துல வந்தாரு. ஒரு பக்கம் கரூர் பிரச்சனை, படம் ரிலீஸ் ஆகாதது, அப்படி இப்படின்னு அவர் சுத்தி நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருந்தாலுமே யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இவர் ஆட்சி அமைச்சிட்டாரு. விஜய் அவர்கள் எல்லாருமே சந்திச்சாரு, ஆனால் ரஜினிகாந்த் அவர்களை சந்திக்கவே இல்லை. அப்போ ஒரு கேள்வியை கேட்குறாங்க, விஜய் அவர்கள் முதலமைச்சரானதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறப்போ அவர் ஒரு பதில் சொல்கிறாரு. என்னன்னா, எனக்கெல்லாம் எதுவும் பிரச்சனை கிடையாது, அவர் பார்த்து எனக்கு பொறாம்பட வேண்டிய அவசியமே கிடையாது, நானுமே அரசியலில் நின்று இருந்தேன் அப்படின்னா நானுமே முதலமைச்சர் ஆகியிருப்பேன் அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒரு விஷயத்த சொன்னார். ஸோ இந்த பிரச்சனை இப்படி போயிட்டு இருக்கப்போ எல்லாருமே சொன்ன வார்த்தை, ஓகே ரஜினிகாந்த் அவர்களுக்கு விஜய் அவர்கள் மேலே பொறாம, ஏன்னா நம்ம வர முடியல, அவர் முதலமைச்சர் ஆகிட்டாரு அப்படின்ற பொறாம, அதனால தான் ஒரு விஷ் கூட பண்ணலை அப்படின்ற குற்றச்சாட்டு முன் வச்சாங்க. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இப்போ ரீசெண்டாக 100 நாட்களை கடந்து தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைச்சிட்டு வராங்க. ஒரு பக்கம் ஒவ்வொருத்தரும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க, இன்னொரு பக்கம் ஒரு சில பேர் விமர்சனங்கள் முன் வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் ரஜினிகாந்த் அவர்கள்கிட்ட விமான நிலையத்தில் வச்சு இந்த கேள்வியை கேட்குறாங்க, விஜய் அவர்கள் ஆட்சி அமைத்து 100 நாட்களுக்கு மேலே ஆயிடுச்சு, ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொன்ன பதில் என்னன்னா, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பி போய்கிட்டே இருந்துட்டாரு. அதுக்கப்புறம் வேற எதுவுமே பேசவும் இல்லை. இதுக்கு முன்னாடியுமே ஒரு டைம் சொல்லிட்டாரு, என்கிட்ட அரசியல் சம்பந்தமாக எதுவுமே கேட்காதீங்க, யார் கேட்டாலும் அவர்கிட்ட அரசியல் பற்றி தான் கேட்குறாங்க, அவர் அரசியல் இல்லைன்னா கூட அதை பற்றி கேட்குறாங்க. இவர் சொல்லக்கூடிய பதில் கொஞ்சம் சர்ச்சையாக மாறிடுது. அந்த விதத்தில் தான் விஜய் அவர்கள் பற்றி பேசுனதும் கொஞ்சம் சர்ச்சையாச்சு. இப்போ மறுபடியும் கேட்ட நேரத்தில் இவர் பதில் சொல்லாமல் போயிட்டாரு, தேங்க்யூன்னு மட்டும் சொல்லிட்டு போயிட்டாரு. இதுக்கு விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் ஒரு மாதிரி ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, எங்கள் அண்ணன் முதலமைச்சர் ஆகிட்டாரு, ஸோ அதை பற்றி பேசினா கூட வைத்தறிச்சல் படுறாரு, அது தாங்கிக்க முடியாமல் தான் ஓடுறாரு அப்படின்ற மாதிரி விமர்சனம் வைக்கிறாங்க.
இன்னொரு பக்கம் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஏன் தேவையில்லாம அவர் நோண்டுறீங்க, நீங்க போனீங்கன்னா படத்தை பத்தி மட்டும் கேளுங்க, எதுக்கு அரசியல் பத்தி பேசுறீங்க, அவர் என்ன சொன்னாலும் ஏது சொன்னாலும் நீங்க வந்து அதை சர்ச்சைக்கு உள்ளாக்குவீங்க, கண்டிப்பா விமர்சனத்தை முன்வைப்பீங்க. ஒருவேளை அவர் வந்து நல்லா இருக்கு, நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க, அவர் வந்து ஓகே இவ்வளோ குறைகள் இருக்கு அதெல்லாம் கண்ணுக்கு தெரியல நீங்க கேட்டிருப்பீங்க. இதை வந்து நல்லா இல்லைன்னு சொன்னா என்ன சொல்லியிருப்பீங்க, ஓகே வைத்தறிச்சல் பிடிச்சி சொல்றாரு, இவர் வந்து அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு கடைசியில் பின்வாங்கிட்டாரு, ஆனா விஜய் அவர்கள் பார்த்து பொறாமப்படுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பீங்க. ஒரு மனுஷன் வந்து பதில் சொன்னாலும் தப்பு சொல்லனாலும் தப்புனா என்ன பண்றது, தயவு செஞ்சு உங்களுடைய மென்டாலிட்டியை மாத்திக்கோங்க அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் வந்து இவருக்கு இதே வேலையா போச்சு, எதுக்குமே வந்து பதில் சொல்ல மாட்டாரு, ஓவரா வந்து ஹெட் வெயிட் அதிகமாயிடுச்சு அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியுமே பிரச்சனைகள் போயிட்டு தான் இருக்கு. ஏன்னா ரஜினிகாந்த் அவர்களுக்கும் அரசியலுக்கும் இப்போ சம்பந்தம் கிடையாது தான். ஏன்னா அவர் அரசியலுக்கு வரல, தொடர்ந்து படங்கள் மட்டும்தான் நடிச்சுட்டு இருக்காரு. இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எதுக்காக இந்த விமர்சனங்கள், எதற்கு தேவையில்லாம இந்த ஒரு கேள்விகள், அதாவது தேவையில்லாம இதற்கு அரசியல் பத்தி கேட்கணும், அவர் படம் தர்மன் படத்தை பத்தி கேட்டிருக்கலாம், வேற ஏதாவது விஷயத்தை பத்தி கேட்டிருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எதுக்காக இந்த ஒரு கேள்விகள் அப்படின்ற கேள்விகளுமே இருந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.